இதுக்குள்ள என்ன பேர் என்ன சிக்கலுக்கு கொடுக்குறீங்க? நிறைய சிக்கல் இருக்கு. இந்த கேட்டை போட்டனாலே சனம் உள்ளுக்கு வர்றது சரியான பிறகு துப்புரவு பண்ணாமல் கூட்டாமல் கொள்ளாமல் இந்த கஞ்சல்கள் எல்லாம் எப்படி போகுது உங்களோட பிசினஸ்? எப்படி போய் கொண்டிருக்குது? பேர் வியாபாரமே இல்லாம தான் போறாங்க. இதெல்லாம் கரையானப்பா நல்ல ஒரிஜினல்டா இது இடத்துல அமையவில்லை. ஆமா. இன்னைக்கு காலையில இருந்து எவ்வளவு பிசினஸ் செய்திருக்கீங்க? சும்மா கேட்குறேன். இன்னைக்கு 1200 அவ்வளோ தான் செய்திருக்கீங்க. இதாக தான் போது முன்னுக்கு எடுத்து கடை கட்டித்தரேன்னு சொல்லி இன்னும் கட்டித்தர பிளானே இல்லை. வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி சந்தைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு மற்றும் பேன்சி போடக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அது கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தையிட்ட ஒரு பின்புறத்தில் அமைஞ்சிருக்குது. அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போய் பார்க்க போகிறோம். அங்கே எப்படி பிஸ்னஸ் நடக்குது, அங்கே இருக்கிற முதலாளிமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்க போகிறோம். வாங்க எப்படி போகலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே ஒரு கடை ஒன்று இருக்குது. முதலாளி நிற்கிறார். முதலாளி வணக்கம். வணக்கம். கிளிநொச்சி சந்தைக்குள்ளே வந்திருக்கிறோம். நாங்கள் பிடிங்க மைக் ஒர்க் அப்படிங்க. சொல்லுங்க அண்ணாவுக்கு என்ன பேர்? எனக்கு மோகன். என்ன கடை உங்களோட கடைக்கு என்ன பேர்? மாயவன் டெக்ஸ். மாயவன் டெக்ஸ். ஓகே. எப்படி போகுது பிசினஸ்லாம்? சுமாராக போகுது. முன்னுக்கு இந்த கேட் மூடி இருக்கு, ரோடு வேலை செய்யும். எப்படி மக்கள் வருகைலாம் எப்படி இருக்குது? சாதாரண மக்கள் வருகைலாம் சடுவா குறைஞ்சிருக்கு. எங்களுக்கு சரியான ஒரு இக்கட்டான நிலை தான் இப்போ நிற்கிறோம். இப்படி போய் கொண்டிருக்குது. மற்றது என்னென்னா இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் பிஸ்னஸ் குறைவு, மக்கள் மக்கள் வந்த வருகை குறைவுன்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு கணிப்பு இருக்குது. இப்போ உங்களோட கடை கொஞ்சம் முன்னுக்கே இருக்குது. உங்களுக்கு எப்படி? அப்படின்ட்டு இல்லை, பொதுவாக இந்த கேட்டை போட்டனாலே சனம் உள்ளுக்கு வர்றது சரியான பிறகு இது ஒரு பழகின பாதையாக தான் இருக்குது. அப்போ இதில் சனம் திரும்பி போகிற மாதிரி தான் கிடையாது. அப்போ அதனால குறைவு ஏதாவது கடைங்கிற பேருக்கு இப்போ தொடர்ந்து இருக்கு. அப்படி தானே? ஓகே. இப்போ என்னென்ன இதுகள் வச்சிருக்கீங்க? எப்படி விலையெல்லாம் போகுது உங்களோட கடையில்? எங்களுக்கு எல்லாம் எங்களோட சின்ன பிள்ளைகளுக்குரிய வச்சிருக்கீங்க. சுமாராக மலிவா போய். ஓகே மக்களே, இன்னைக்கு நாங்கள் முதலாவது கடையாக மாயவன் டெக்ஸுக்கு வந்திருக்கிறோம். ஓகே, வந்தா என்னென்ன சந்திங்க. ஓகே, இங்கே சின்ன பிள்ளைகளுக்குரிய எல்லா பொருட்களையும் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நன்றி. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க என்ன கட்டணம். ஓகே ஓகே மக்களே, இப்போ இந்த கடையை தாண்டி நாங்கள் இந்த பாருங்க முன்னுக்கு கேட் வேலை நடந்து கொண்டிருக்குது. இந்த கேட் பூட்டினதால இதுக்குள்ள மக்களோட வருகை ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் அந்த லைனுக்குள்ளே போக போகிறோம். ஓகே, இப்படி இங்கே போன வேண்டால். ஓகே, அப்படி பார்த்தா முன்னுக்கே ஒரு செருப்பு கடை இருக்குது. ஓகே, இதில் ஒரு அம்மா இருக்கா. அங்கால ஒரு உடுப்பு கடை ஒன்று இருக்குது. அங்காலையும் ஒரு உடுப்பு கடை இருக்குது. அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இங்கால மற்றொரு செருப்பு கடை இருக்குது. ஓகே, இங்கால ஒரு உடுப்பு கடை. ஓகே, பார்த்தா எல்லா கடைக்காரங்களும் வெளியில் இருக்கிறாங்க. ஸோ மக்கள் இந்த நடமாட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்படி இதுக்குள்ளே போனால் அங்கே ஒரு பேன்சி கடை, பேன்சி சரி. அப்படி இங்கால போனால் அங்கால ஒரு நல்ல டெக்ஸ்டைல் ஒன்று இருக்குது. ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கடைகளாம் இருக்குது. தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு பேன்சி கடை ஒன்று இருக்குது. இங்கால ஒரு பேன்சி கடை, இங்கால ஒரு உடுப்பு கடையும் இருக்குது. அப்படி அந்த எல்லா கடையும் இருக்கு, ஒரு முதலாளியும் காணையில். அதுதான் என்ன அண்ணா. வணக்கம். வணக்கம். நாங்கள் ஒரு கமைக்கா பிடிங்க. நீங்கள் என்ன இதில் செருப்பு கடைகள் உங்களோட எப்படி போகுது உங்களோட பிஸ்னஸ்லாம் எப்படி போய் கொண்டிருக்குது? நம்மளா போய் கொண்டிருக்குது. என்னென்ன செருப்பு வச்சிருக்கீங்க? எல்லா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லா ஐட்டம் இருக்கு. பாய்ஸ்ல பிகேசி இருக்கு, கடம் இருக்கு, பேக் ஐட்டம் இருக்கு, எல்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாம். இப்போ என்ன முன்னுக்கு கேட்டை வர முடித்தாங்க. இப்போ மக்கள்கிட்ட வரகை எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. இப்போ அது இல்லாமல் பொதுவாக இதுக்குள்ள எப்படி என்ன பிஸ்னஸ் மக்கள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. சனங்கள் வர குறைவா தான் இருக்கு. குறைவாக தான் இருக்குதுன்னா இதுக்குள்ள. ஓகே, இப்போ இது மழை வந்தால் தண்ணி வரும், அது அந்த மாதிரி பிரச்சனை தான். அதில் ஒரு செய்துட்டாங்களா? இன்னொன்னும் செய்து தரேன். கடை கட்டி தரேன், கட்டி தராங்க இல்லை. அப்படி இருக்குது. சரி, நாங்கள் அடுத்த கடையை பார்த்துட்டு வரோம். ஓகே ஓகே சரி. அப்படி நாங்கள் அடுத்த கடைக்கு போகிறோம். ஓகே, இங்கால பார்த்தா இங்கால ஒரு டெக்ஸ்டைல் இருக்குது பாருங்க. ஒரு முதலாளியும் காணையில், எல்லாம் கடையை விட்டுட்டு போயிட்டாங்க போல். அடுத்து இங்காலையும் ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து ஒரு கடை இருக்குது. இங்கே ஒரு முதலாளி அண்ணா வணக்கம். வணக்கம் தாங்க இருக்கோம். எப்படி ஓகே, சொல்லுங்க. என்ன உங்களோட லைனாக தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு வரேன். கிளிநொச்சியில் கொஞ்சம் பின்னால் இருக்கிற கடைகளில் எப்படி பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு பிஸ்னஸ்லாம் பயங்கர மோசமாக இருக்குது. என்னடா ஒன்று பேருக்கு ஓகே பிரச்சனை இல்லை. ஒன்று பேருக்கு எனக்கு முன்னுக்கு வாசலோட இருக்கிற கடைகளுக்கோ அல்லது முன்னுக்கு பார்க்கக்கூடிய கடைகளுக்கு இருக்கிறார்களுக்கு ஓகே. மற்றபடி பேர் வியாபாரமே இல்லாமல் தான் போகிறாங்க. பெரிய கஷ்டமாக நிறைய கடைகள் இருந்தது. இதெல்லாம் வியாபாரம் இல்லாமல் தான் எல்லா கடையும் விடப்பட்டது. வியாபாரம் இல்லாதபடி தான் எல்லா கடையும். இப்போ பார்த்தாக்கு முன்னுக்கு கேட் வேறு பூட்டி கிடக்கு. அப்போ அது ஒரு இப்போ நாங்கள் நேற்று கடிதம் கொடுத்துறாங்க.
சைன் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கோம். என்ன முடிவு எடுக்கிறாங்களோ தெரியாது. அது அரசாங்கம் அவங்க சொல்றாங்க என்னென்றால் அரசாங்கம் செய்யற வேலையா, அது நாங்கள் ஒன்றும் செய்யல அந்த மாதிரி தான் என்னென்னு தெரியல. அப்படி ஒரு பொடியன் வந்து சொன்னவர் அது அரசாங்கத்தின் வேலை தானே, நாங்கள் ஒன்றும் செய்யல அந்த மாதிரி தான். இப்போ இதுக்குள்ள என்னென்ன சிக்கல்கள் இருக்குது? சிக்கல் மலசல கூட பிரச்சனை இருக்கு, முக்கியமா மலசல கூட பிரச்சனை மலசல கூட பிரச்சனை இல்லையா? இருக்கு. அது சீரான பராமரிப்பு இல்லாம அது ஒரு பெரிய முக்கிய பிரச்சனை. மற்றது என்னென்றால் வியாபாரம் சனம் இறங்குதே இல்லை. இந்த பாதையில என்ன ரீசன் என்னன்னா பாதையில அடிக்கடி போட்டுறாங்க. இந்த இது எடுத்தாக்கள் என்னன்னா இந்த பாதையை போட்டிருக்காங்க, அங்க திறந்துருக்காங்க. மற்ற வெளியில நிறைய கடைகள் இருக்கிறதாலையும் எங்களுக்கு அதுக்காண்டி அவங்களோட தொழில நாங்க இதாக சொல்ல இல்லை. அதாலையும் ஒரு காரணம் தான் எங்களுக்கு. ஓகே, இதான் நிலவரம். சரி, இதுக்குள்ள இப்போ சனத்தை அதிக அளவில் வர வைக்கலாம்னா என்ன செய்யலாம்னு எதிர்பார்க்குறீங்க? வெளி பேமெண்ட்டை கட்டுப்படுத்தும். இப்போ இங்கே இதுக்குள்ள வர எல்லாருக்கும் தெரியுது அதுக்குள்ள இப்படி ஒரு லைன் இருக்கிறது தெரியும். இப்போ பேமெண்டல் போடுறபடியா சனம் வார பாதையில் அந்த ஒரு சாமான் எனக்கு தேவையான சாமான் இருக்குன்றபடியா அதை எடுத்து உடனே போயிருது. இங்கே வந்தால் 20 ரூபா காசு கொடுக்கணும், பாக்குக்கு காசு கொடுக்கணும், அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ அதால வெளியில இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு போயிருது. அதான் முக்கிய பிரச்சனையா இருக்கு. சரி, ஓகே. எதிர்காலத்தில் எல்லா தீர்வுக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். அடுத்து மற்ற அண்ணன் நிற்கிறார். அண்ணன் வணக்கம். இந்தாங்க அப்படி மைக்க அப்படிங்க எங்க கடைக்குள்ள போங்க, பார்ப்போம். அன்னைக்கு ஒரு வந்தாங்க. ஓகே, அப்புறம் சொல்லுங்க, என்ன கட்டம் போகுது, பிசினஸ் அப்படி போகுது? இப்போ அவர் சொல்றது போல தான். என்னன்னு சொன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்து சனப்பழக்கங்கள் குறைவு. வெளி மாவட்டக்காரருக்கு வந்து வெளியில கடையால் கொடுத்தது, மற்றது அனாவசியமான நிறைய கடையால் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இங்க உள்ள வியாபாரங்கள் விழுந்திருக்கிற காரணம். நிறைய வியாபாரியம், அதாவது இங்க உள்ள வர்த்தகர்கள் பழைய கடைக்காரர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதுல சம்பந்தமா நாங்க பார்க்க போய்க்கல எல்லாருக்குமே விழுந்துருச்சு, வியாபாரம் பண்றது விழுந்துருச்சு. இப்போ அவைகளுக்கும் என்ன கடைக்காரருக்கும் வந்து பிஸ்னஸ் போனால் தான் பணியாளர்களுக்கு சம்பளங்கள் கொடுக்குறேன்டா. அப்படியே நிலப்பாடு. மற்றது வந்து இந்த பிரதேச சபையில் வந்து குப்பை அல்றதை வந்து இன்றைக்கு தான் வந்து அள்ளி இருக்கிறாங்க. இதுமுறைக்கெல்லாம் வந்து இந்த கஞ்சல்கள் வந்து 2-3 நாளைக்கெல்லாம் இந்த சந்தை வந்து துப்புரவு பண்ணாமல் கூட்டாமல் கொள்ளாமல் இந்த கஞ்சல்கள் எல்லாம் இந்த மிருகங்களை முதல் தடை செய்யணும். மார்க்கெட்டுகளை வர மிருகங்களால இந்த டஸ்ட்பின்ல இருக்கிற கஞ்சல்கள் இல்லாதவோ முழு கஞ்சல் இந்த பாருங்க பார்த்து கொண்டிருக்கவே ஆடு மாடெல்லாம் வந்து இந்த டஸ்ட்பின்ல உள்ள கழிவுகளை வெளியே போடுறதால இங்கால எங்களுக்கும் பிரச்சனை, சூழல் மாசடைகிறது. அப்படியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. மற்றது அவர் சொல்றது போல இந்த டாய்லெட் பிரச்சனைகள் இருக்குது. டாய்லெட் சீராக வெளியிலையும் கட்டியிருக்காங்க. வெளியில வந்து காசு கொடுத்து நாங்க போறோம், ஆனா உள்ளுக்கு போனா தண்ணியா நிக்குது. அதை பார்த்தா குடிச்சு போட்டு தான் நிக்கிறாங்க. உள்ளுக்கு வந்து போதையோடு தான் எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்குல ஒரு ஆளை தான் நான் பார்த்துருக்கேன் போதை இல்லாம இருக்காது. மற்றவரெல்லாம் வந்து போதையோடு தான் இருக்கிறாங்க, போதை இல்லாமல். அதாவது பணியாளர்னு சொல்லிக்கல, அவங்களோட பணியாளர்னு சொல்லிக்கல, அந்த நேரங்கள்ல அப்படி செய்யல. நாங்கள் ஒரு கதை கேட்டா அன்றைக்கு ஒரு ஆள் எனக்கு முன்னுக்கு ஒரு கதை கேட்கிறாரு, என்னங்க அண்ணா தண்ணியா நிக்குது உள்ளுக்கு அப்படின்னு சொல்ல, அந்த ஒரு கதையும் இல்லை. நாளை போதை காசு கட்டி தான் 20 ரூபா கொடுத்தா போறாங்க இல்ல. அப்புறம் அதை ஒன்றை செய்யணும். அவங்க அதுல படுத்திருக்காங்களோ இருக்கிறாங்களோ அதுகளை ஒன்று நீட் பண்ணியோ இல்லை, டாய்லெட்டோ அது ஒன்று அடைச்சிருச்சாகும். அது தண்ணி போவதும் இல்லை. வெளியில உள்ள டாய்லெட் உள்ளுக்கு துப்பராகவே போயிடாது மனம். மற்றது வந்து மீன் இந்த கதவுகளும் இல்லை. ஒரு சில டாய்லெட்டுகளுக்கு கதவுகள் இல்லை, பாவனைகள் குறைவு. மற்ற வந்து மீன் சந்தையில வேலை செய்கிறார்கள் தான் அந்த அதிகமாக இந்த பாவனையில வந்து அதாவது மது போதைகளை வாடுறார்கள். மற்றது சாராயங்களை வந்து குடிச்சு போட்டு அதில் போத்தல உடைச்சு போட்டு போடுறார்கள். இவையெல்லாம் இந்த டைப் உடைக்கிறார்களா இருப்பினும் இதால இங்க உள்ள வர்த்தகர் எல்லாருக்கும் பாதிப்பு, சரியான பாதிப்பு. இதை வந்து சரியான நீங்க இப்ப தவிசாளருக்கு இது தொடர்பான இல்லை, அவங்க எங்களே கணக்கில் எடுக்கிறாங்க இல்லைன்றதை நான் சொல்லலாம். ஏனண்டா சில ஒரு கதைகளை வந்து நாங்கள் இந்த செய்கிற பணியாளரை கூட கேட்டால் கூட அது செயலாளர் தான் சொன்னது. இதுதான் கதை. அவர் சொல்றதான் நாங்க செய்யறோம்ன்ற நிர்பந்தத்துல இருக்கல. நாங்கள் அவங்கள வந்து முண்டை மேலாது அவங்களோட நாங்க பணியாத்தான் போகலாம். அதே சமயத்துல வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இதுக்கான சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இதை கவனிச்சு இதை ஒரு சரியான முறையில ஒன்று சீர் பண்ணி கொடுக்கணும்ன்றதான் நான் எங்களுடைய கோரிக்கை வந்து. நிச்சயமான இந்த வீடியோ மூலமாவது உரிய இடத்துக்கு இந்த கொள்ற ஒரு இது இருக்கணும். அதுக்கும் இல்ல, வெளியில நிறைய கடையில கொடுத்து போட்டு இங்க வர்த்தகர்களை வந்து ஏனோ தானோன்ற மாதிரி அதுதான் நிலைமை. இங்க கடை உரிமையாளர் எல்லாம் நிறைய பேர் வியாபாரம் இல்லாமல் இப்ப திண்டாடி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்ப எவ்வளவோ கடன்கள் இதுகள் நடத்தி போட்டது எவ்வளவு பிரச்சனையில இருக்கு. அதுகள் எல்லாம் வந்து சீர் செய்யணும்ன்றதை அந்த பிரதேசம் வந்து சரியா இறங்கி இயங்கினாதான் இதெல்லாம் நடைமுறைக்கு வரும். அதுதான் நான் சொல்றேன். சரி, நன்றி. நாங்கள் ஓகே, அப்படியே நாங்கள் அடுத்த கடையை போய் பார்ப்போம்.
ஓகே, அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு ஐயா நிற்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இருங்க 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 அப்படியே இருங்க. என்ன இந்தாங்க மைக்க படிங்க. சொல்லுங்க, எப்படி பிசினஸ் போகுது? ஐயா ஒரு பிசினஸ் ஒத்துறீங்க கேளுங்க. சரி டிக்கெட் விற்க போகிறேன். சொல்லுங்க, எப்படி பிசினஸ் போகுது இந்த ஏரியாவில், உங்களோட ஏரியாவில்? பிசினஸ் எப்படி போறதுன்னு சொன்னா, கிளிநொச்சி மத்திய சந்தை இதுதான். இந்த கிளிநொச்சி மத்திய சந்தையில இருந்து 1 கிலோமீட்டருக்கு அங்காலே தான் கடைகள் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது நிரந்தர கட்டடம் தேவையில்லை எங்களுக்கு. இந்த தற்காலிகம்ல இந்த சந்தையில் உள்ள சில வியாபாரிகள் வெத்தலை கடை, பழக்கடை, மீன் கடை, சகல கடையும் வெளியில போட்டிருக்காங்க. அப்ப இந்த மத்திய சந்தைக்கு ஏன் தன எப்படி வரும்? அவங்களுக்கு தேவையான சாமான் எல்லாம் வெளியால எடுத்து கொண்டு போறாங்க. ஒரு 20 காசு கட்ட முடியாம, சைக்கிள் பார்க்க கட்ட முடியாம அவங்க வெளியில சாமான். இப்ப இங்க யாரை குற்றம் சாட்டுறீங்க? யாருன்னா பெரிய சபை வந்து 1 கிலோமீட்டர் செய்திருக்கணும். இப்போ 1 கிலோமீட்டர் சந்தை வாசல்ல மீன் விற்கிறாங்க. அப்ப அதை அவங்க கவனிக்கிறாங்களே. அதாவது சந்தைக்குள்ள சன்ன மாறே சந்தைக்குள்ள வரதுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு பிசினஸ் எப்படி இருக்கு? எங்களுக்கு கைவளம் இல்லை முன்னால. அப்படிதான் போய் கொண்டு நிலவரம். ஓகே, அடுத்து இந்த மழை வந்தா இதுல எல்லாம் தண்ணி வெள்ளம் வந்தா அந்த பிரச்சனை இன்னும் இருக்கா? இல்லம்மா, மழை வந்தா இல்ல இந்த நிலையெல்லாம் உடுப்புகளுக்கும் ஐயோ, இந்த சேட்டை பொறுமதி எல்லாம் கரையான் எல்லாம் கரையா இருக்கு. இதெல்லாம் கரையான் முழுக்களும் கரையான். இந்த சேட்டை எடுத்து விரிச்சு காட்டினா கரையான். இப்ப இது என்ன செய்யறது? இது என்ன எங்க கை நட்டம் தான். ஒன்றும் செய்யல. இங்க பாருங்க, மட்டதான் வச்சிருக்கேன். இது கரையான். அதெல்லாம் கரையான். இல்ல இப்ப என்னன்னு கேட்டானே, எங்களுக்கு பகுதி இது திருத்தி தாரேன்னு சொன்னாங்க. இந்த கடைக்குள்ள இது இருக்கிற வேலையெல்லாம் அவையா செய்து கொடுக்கணும். நீங்க இல்ல, அவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் தானே. இப்ப வாடகை அவங்களுக்கு மாதம் வாடகை கொடுக்க அவங்க பகுதி அழிவு செய்து தரேன்னு சொல்லி இப்ப 2-3 வருஷத்துக்கு மேலே அழிவும் செய்து தரேன். இந்த நிலையெல்லாம் திருப்பி நாங்க எங்களோட இதாலே போட்டது. நிலையெல்லாம் உடைச்சு நாங்களே கட்டணும் இதெல்லாம். ஓகே, இப்படிதான் போய்கொண்டிருக்குது. சரி, உங்களோட பிரச்சனைகள் நிச்சயமாக உரிய இடத்துக்கு சென்றடையும் எதிர்பார்க்கிறோம். என்றாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில். ஓகே, நாங்கள் அடுத்த கடையை பார்க்கணும். நன்றி ஐயா, நன்றி. ஓகே, அப்படியே தொடர்ந்து நாங்கள் அடுத்த கடைக்கு போகிறோம். என்ன இன்னொரு கடையும் இருக்குது அப்படியே? இது உங்களோட கடையா? இல்லை வந்து நிற்கிறீங்க. எல்லாம் உப்பி இருக்கணும். எல்லாம் வந்து சும்மா கரையான் எல்லா கரையான் பிடிச்சிருக்கு. மேலே வரைக்கும் வங்கான போயிருக்கு. இது வந்து சும்மா நில ஆடுது. ஆட்டினா ஆடுங்க அப்படி இருக்கு. அது ஒரு கூட்ட கொஞ்சம் கஷ்டம். அப்படியான சூழ்நிலையில இருக்கு. அதுதானே. ஓகே, சரி, அப்படி அங்கே போய் பார்ப்பேன் என்ன கட்டமெண்டு. சரி, அப்படி எங்கால பார்த்தா எங்கால இன்னொரு புடவை கடை இருக்குது. முதலாளியை காணையில் பேக் கடை இருக்குது. அங்கே முதலாளியை காணையில். ஓகே, கிளிநொச்சி சந்தைக்குள்ள இப்படி தான் நிலவரம். அப்படியே தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் இங்காலையும் ஒரு கடை இருக்குது. இதுலேயும் ஒரு முதலாளியும் இல்லை. கரெக்ட். சரி, அப்படியே இதுக்குள்ளே வந்தோம் சொன்னால் லக்ஷ்மி புடவேகம் இருக்குது. ஓகே, லக்ஷ்மிக்காரர் இருக்காரா? இந்த லக்ஷ்மி உங்களோட கடையா? லக்ஷ்மி அங்கால இருக்கு. உங்களோட கடைக்கு என்ன பேர்? ஓகே ஓகே, இதில் ஒரு முதலாளி நிற்கிறார். ஓகே, வணக்கம். வணக்கம் தாங்க மேக்கப் அப்படிங்க. உங்களோட கடைக்கு என்ன பேர்? என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்க? எங்க காட்டுங்களேன், என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்க? எப்படி வெளியே இங்கே எப்படி மலிவா இருக்கான்னு பார்ப்போம். என்ன இப்போ உங்களோட கடைக்கு ஆட்கள் தேடி வராங்கன்னா என்ன ஸ்பெஷல்? எந்த பொருள் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி, இந்த மாதிரி கோல்டு ஐட்டம், இந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் என்ன இந்த மாதிரி இதுக்கு என்ன சொல்றது? இமிடேஷன். இது என்ன இந்த வாரண்டி எல்லாம் 6 வாரண்டி இருக்கு எல்லாத்துக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கீங்க. அங்கேயே வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி தோடு சப்போர்ட் இந்த மாதிரி எல்லாம் தாலி எல்லாம் கிடக்கு. தாலி ஐட்டம். இப்போ எப்படி சந்தைக்குள்ள எப்படி மக்கள் வருகை எப்படி இருக்கு? இப்போ வந்து சரியான குறைவாதான் சார். அந்த மார்க்கெட் உள்ளுக்கு இருக்கால கொஞ்சம் பிரச்சனை. வெளிப்புறம் ரோட்டு பார்வையா இருந்தா கொஞ்சம் நல்ல இதா இருக்கும். உள்ளுக்கு இருக்கால மக்களுக்கு வந்து கடை தெரியல. கடை தெரியல கடை பிரச்சனை. அந்த மாதிரி ஓகே, கொஞ்சம் குறைவு. முதல்ல இருந்த மாதிரி போன வருஷங்கள்ல இருந்த மாதிரி இந்த வருஷம் குறைவு. கடை பாதிப்பு இருக்கு. ஓகே, இப்படிதான் போய்கொண்டிருக்கு. சரி, ஓகே, தொடர்ந்து நாங்கள் அடுத்த கடையை போய் பார்க்குறோம். ஓகே, நன்றி. ஓகே, இதில் ஒரு முதலாளியை சந்திச்சிட்டோம். பேன்சி கடை ஒன்று இருக்குது. ஓகே, பெரும்பான்மையான கடைகளில் முதலாளியே இல்லை, எல்லாம் தனி கடை மட்டும் தான் இருக்குது. ஓகே, இங்கால ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது. என்ன பேன்சி எல்லா ஐட்டம் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, இதில் என்ன ஆர்டர் செய்து எடுக்கிறதா இல்லாட்டி உங்களுக்கு பாருது செய்து எடுக்கிறீங்க? 2500 2000 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா? இது இந்த இடியப்ப இது என்ன கட்டையில் செய்றீங்கன்னா? பூவரசு. ஓகே, 1300 வரும்.
இது 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 வந்து பூவரசா? இது பூவரசா, ஆனால் குடும்ப பூவரசா 1300 அப்படி வரும். இது நல்ல ஒரிஜினல்டா இது? யாழ்ப்பாணம். வெளியில் ஸ்டைலில் பார்க்கவே தெரியுது யாழ்ப்பாணம். 2000 கொடுத்தலாம். இது என்ன கட்டை? இதுவும் பூவரசு தான். பொதுவாக இரிய பொருள் வந்து இந்த பூவரசு தான் செய்கிறது. சரி சரி சரி. ஓகே, இது இந்த கடையில் சந்தைக்குள்ளே வந்தால் இங்கே வாங்கலாம். என்ன உங்களோட கடை பேர்? இந்திரன் ஃபேன்சிக்குள்ளே வந்து வாங்கிடலாம். ஓகே மக்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய் துருவி இருக்குது. ஓகே, அதை கடந்து அப்படியே இதுக்குள்ளே போனால் இங்கால கடைகளுக்கு கூடுதலாக ஹல்லோ. சரி, அப்படியே இங்கால பார்த்தா இங்கால ஒரு ஃபேன்சி கடை, இங்கால ஒரு பியூட்டிஷியனும் இருக்குது இதுக்குள்ளே. ஓகே, அப்படி இங்கே வந்து ஒரு ஐயா நிற்க. ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் ஒரு மைக்கை வச்சு பிடிச்சிக்கொள்ளுங்க. சொல்லுங்கள், இன்றைக்கி கிளிநொச்சி அந்த பின்னால் இருக்க சந்தை பகுதியை தான் காணொலியாக பதிவு செய்துட்டு வரோம். எப்படி உங்களோட கடையில் பிஸ்னஸ் எப்படி போகுது? என்ன வச்சுருக்கீங்க பிரதானமாக? நானும் தம்பி மீள்குடியின பிறகு இந்த சந்தையில் தொடர்ந்து காலகாலமாக தொழில் செய்து வருகிறோம். மீள்குடியேறிய ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். காரணம், பொதுவாக இந்த சந்தை இந்த பகுதி ஒரு தொழில் செய்யக்கூடிய நிலையான ஒரு ஸ்தாபம் அமையவில்லை. முதல் காரணம், ஒரு சந்தை பின்புறத்தில் இருக்கு. பொசிஷனும் வருவாய் மிக மிக குறைவு. அடுத்தது, இந்த காலகாலமாக அவர்கள் வந்தா என்ன, இவர்கள் வந்தா என்ன, மத்திய அரசு வந்தா என்ன, மாகாண அரசு வந்தா என்ன, எல்லாமே ஒரே மையத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த மக்களுக்கு ஆக வேண்டிய விஷயத்த எது தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்யணுங்கிற எவருக்குமே இல்லை. அரசியல்வாதியும் இல்லை, அரசாங்கவாதிகளும் எந்த கரிசனையுமே இல்லை. அதுலேயும் ஒரு திருப்தி இல்லை. சரி சரி சரி. ஐயா, ஐயோட கடைக்கு என்ன பேர்? எந்த கடைக்கு மாருதி பாதனியம். மாருதி பாதனியகம். ஓகே, உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். ஓகே மக்களே, சந்தைக்கு வந்தீங்கன்னா, சந்தைக்கு பின்னால் இருக்க இந்த லைனுக்கு வந்தீங்கன்னா, ஐயாட மாருதி கடைக்கு வந்தீங்கன்னா தேவையான அளவில் செருப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மலிவான விலைக்கும் கொடுப்பீங்க. ஓகே சரி ஐயா, நாங்கள் அடுத்த கடைக்கு பார்க்கலாம். ஓகே, நன்றி நன்றி. அப்படியே தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் லக்ஷ்மி பியூட்டி கேர். லக்ஷ்மி பியூட்டி கேர். அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே, இந்த மைக்கை இருக்கா வச்சுக்கொள்ளுங்க. அக்காவுக்கு என்ன பேர்? லக்ஷ்மி. உங்களோட பேரில் தான் பியூட்டிஷியன் இருக்குது. ஓகே, இப்போ சந்தைக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சின்ன கடையில் கூட வச்சிருக்கீங்களா? ஓகே, இப்போ இங்கே என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்க? பியூட்டி பார்லர்ன்றப்ப ஃபேஷியல்ல இருந்து, ஒரு நெயில் ஆர்ட்ல இருந்து, மேக்கப்ல இருந்து, என்ன ஒரு திருமண நிகழ்வுக்கான அவ்வளவு விஷயமுமே செய்வோம். இது எல்லாமே இதுக்குள்ள செய்வீங்க. கொஞ்சம் செய்யறோம். நான் எனக்கு கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நான் ஒரு 6-7 வருஷம் கிட்ட செய்யறேன் இதுக்குள்ளேதான். கஸ்டமர் இருக்காங்க. வேற என்ன இப்ப இந்த லைன்ல இருக்கிறீங்க? இப்ப இதுக்குள்ள என்ன வேற என்ன சிக்கலுக்கு கொடுக்குறீங்க? நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா பியூட்டி பார்லர் அப்படின்றப்ப கெமிக்கல் வேலையும் நிறைய செய்வோம். ஏன்னா ஸ்ட்ரைட்னிங், ஃபோமிங் அதெல்லாம் செய்வோம். அப்ப என் கடை இதுக்குள்ளால அமைஞ்சது நிறைய பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கு. ஏன்னா அந்த கெமிக்கல் மனம் எல்லாம் பக்கத்துல எல்லாம் எப்படியும் செட் ஆகாதுல்ல. அதால இது நிறைய பிரச்சனை இருக்கு இதுக்குள்ள. வாழ்வாதாரத்துக்காக நான் இதை செஞ்சு கொண்டிருக்கேன் இதுக்கிடையே. இப்ப இது வந்து பிரதேசபைக்கு தானே இயங்குது. அவை அதுக்குரிய அனுமதிகள் சரியா கொடுத்து அவைகள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இனி கட்டிடம் ஒரு முழுமையா அமைய பெறல தானே. அப்ப அமைய பெற்றாதான் இதுக்கான மாற்று வழியை செய்யலாம். இப்படின்னு அப்ப கடன் தனியா வரணும் அப்படின்ற டைம்ல கடை தனியா வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கும் கொஞ்சம் பிசினஸ் இதை விட அதிகமாகலாம். அடுத்து இப்ப உங்களோட அனுமதி பத்திரங்கள் எல்லாமே காட்சிப்படுத்திருக்கீங்க. சரி, இப்படி தான் இருக்குது. ஓகே, நன்றி நன்றி. நாங்கள் இப்போ கூட லைனை தான் இன்றைக்கி காணொலியை பதிவு செய்துட்டு வரோம். இப்போ இந்த லைனில் எப்படி மக்கள் வருகை இருக்குது, எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குது, என்ன சிக்கலுக்கு மூவ் கொடுக்குறாங்க, இதை பற்றி கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் உங்களோட கடைக்கு வந்தோம். நன்றி நன்றி. ஓகே மக்களே, போய் தொடர்ந்து நாங்கள் அடுத்த கடைக்கு போய் பார்க்கலாம். இன்னொரு ஐயா இருக்கிறார். ஐயாவையும் ஒரு சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, என்ன கடை வச்சிருக்கீங்க? புடவை கடை. ஓகே, எப்படி பிஸ்னஸ் எப்படி போகுது உங்களோட கடைக்கு? குறைவேண்ணா. என்ன வகையான புடவைகள் வச்சிருக்கீங்க? எல்லா புடவையும் இருக்கு. இப்போ இன்றைக்கு காலையிலேருந்து எவ்வளோ பிஸ்னஸ் செய்திருக்கீங்க? சும்மா கேட்குறோம். இன்னைக்கு 1600. அவ்வளோ தான் செய்திருக்கீங்க. என்ன காரணம்? மக்கள் இதுக்குள்ளே சனம் பாரது குறைவாக இருக்குது. எப்படி போகுதுன்னு? சரி சரி ஐயா, நன்றி நன்றி. ஓகே மக்களே, தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் அடுத்து இங்கால பார்த்தோம் என்றால் ஒரு ஃபேன்சி கடை இருக்குது. ஓகே, இதில் ஒரு ஃபேன்சி கடை ஒன்று இருக்குது. ஸோ முதலாளி இல்லாதால நாங்கள் வெளிக்கிட்டு போகிறோம். அப்படி உங்கால வந்தால் இன்னொரு கடையும் இருக்குது. இதை பிடிச்சிட்டு வரக்கூடாது, சும்மா வாங்கன்னு சொல்லி போட்டார் அவர். ஓகே, இதில் என்ன சின்ன பிள்ளைகள சாமான் வச்சிருக்கிறீர்கள், வேறு ஃபேன்சி ஐட்டம் இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க. எப்படி என்ன போகுது பிஸ்னஸ் எல்லாம்? குறைவு தானே என்ன? சட்டி பானைகள் எல்லாம் இருக்குது தானே? ஓகே சரி, நாங்கள் அப்படியே அடுத்த கடையை போய் பார்க்கலாம். ஓகே, சாரதாஸ் புடவேகம் மூடிட்டாங்க.
கைலாயநாதா புடைவேகம் மூடிட்டாங்க. இங்கால பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே மூடிதான் கிடக்கு இந்த பக்கம் எல்லாம். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் பேஞ்சு. சரி, அப்போ நாங்கள் தொடர்ந்து அடுத்த கடைக்கு போகிறோம். இங்காலையும் டியூஷன்லாம் இருக்குது. அப்படி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இவ்வளோ இங்கால ஒரு புடைவேகம். ஓகே, இதை மட்டும் இந்த லைன் தான் இருக்குது. ஓகே மக்களே, எப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா புடவேகம் இந்த சந்தையில் ஒரு பெரிய கடை. ஓகே, அதுக்குள்ளே தான் போகிறோம். ஃபிஷ் தள்ளவும் அந்த போட் போட்டுக்கிறாங்க. முதலாளியாக்கள் வணக்கம். வணக்கம், வரலாமா உள்ள? ஓகே, சொல்லுங்கள். நாங்கள் மைக்கோர் அப்படிங்க. அண்ணாவுக்கு என்ன பேர்? விதுசன். கடை பேர் அண்ணா புடவேகம். மேலே பெரிய போர்டெலாம் போட்டுருக்குறீங்களா? ஓகே. என்னென்னா சந்தைக்குள்ளே பின்னால் அமைஞ்சிருக்கிற இந்த கடலை என்ன இன்றைக்கி காணொலியாக பதிவு செய்து வரோம். என்னத்துக்கு வரோம்னு சொன்னால், இப்போ இதுக்குள்ளே மக்கள் வருகை எப்படி இருக்குது, எப்படி பிஸ்னஸ் போகுது, என்ன மாதிரியான சிக்கலுக்கு மூவ் கொடுக்குறீங்கிறத வந்து கேட்டுட்டு வரேன். ஸோ அந்த வகையில் உங்களோட கடைக்கு வந்திருக்கிறேன். முதலாவது கடையா கடைசி கடையா? இது வந்து அங்கேருந்து பார்க்க கடைசி கடை, இங்கேருந்து போனால் முதலாவது கடை. ஓகே, உங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு? பிஸ்னஸ் வந்து ஓகே. இது என்னென்னு சொன்னால், இப்போ சந்தை கடை வந்து வெளிப்பார்வையாக கட்டித்தாரன்னு சொன்ன கடையை எல்லாம் சேர்ந்து கதைச்சி பேசி செஞ்சு, இது 2016 கடை எரிஞ்ச நேரத்தில் இருந்து பிரச்சனை வந்து இதாக தான் போது. முன்னுக்கு எடுத்து கடை கட்டித்தாரன்னு சொல்லி இன்னும் கட்டித்தர பிளானே இல்லை. சரியா, நாங்கள் வந்து எங்களை விட்டு ஏற்கனவே 2 மாவீரர் நாங்கள் இந்த சரி தொழில் அப்பான்ற தொழிலே இது பரம்பரை தொழில், அதனால செய்கிறோம். நாங்கள் விரும்பி செய்யக்க நாங்கள் வந்து இதில் நாங்கள் மட்டும் பாதிக்கலை, இதில் இருக்க முழு கடைக்காரரும் வந்து ஒரு மன வேதனையில் தான் ஒரு இது வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. தொழில் வந்து ஒரு கடை வந்து முன்னுக்கு பார்வையாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப்பாகவும் இருக்கும். என்னது பார்வைக்கு சனம் வந்து முன்பக்கம் கடையில் கட்டி தந்தா, முன்பக்கம் கட்டி தந்தா சனம் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அமைவிடம் வந்து எங்களுக்கு வந்து மெயினாக புல அமைவிடம், சந்தை அமைவிடம் வந்து எங்களோட புடவை பென்சிக்குரிய அமைவிடம் வந்து பிள்ளையா இருக்கு. இந்த கடையை வந்து எந்த அதிகாரி, அதாவது இதுக்குள்ள நடமாட்டம் குறைவு. இந்த 100 சொச்ச கடை இருக்குது, இதுக்குள்ள 162 கடை தான் இருக்கு. இதுக்குள்ள நிறைய பேர் வந்து லொஸ்ட் ஆகி அப்படி இப்படி பிரச்சனை, கடன் பட்டு சாமான் போட்டு சேல்ஸ் ஆகாம எல்லாம் மனம் வந்து போயிட்டாங்க. அவங்க வரும்போது சில பேர் இறந்தும் போயிட்டாங்க. சில பேர் அந்த இதுல வந்து இப்படி யாரும் இந்த முன்னுரிமையா இருந்து இந்த அதிகாரிகளை பொறுப்பெடுத்து இந்த சந்தை கடையை வந்து முன்னுக்கு கட்டித்தரக்கூடிய மாதிரி ஆலோசனை எடுத்தா இந்த எல்லாத்துக்கும் நிச்சயமாக எல்லா முதலாளி எல்லா கதைச்சு எல்லா வியாபாரிகளின் ஆதங்கங்கள் வந்து உரிய இடத்துக்கு போய் சேரணும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் போய் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நல்லது ஒன்று நடக்கும் தான் நாங்கள் நம்புகிறோம். இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓகே, நன்றி. என்ன மற்றது உங்களோட கடையில் என்ன வச்சிருக்கிறீங்க? உங்களோட கடையில் எங்களோட கடையில் இருக்குது சல்வார், சாரி, ஷர்ட்டு, மற்ற ஜீன்ஸுகள் எல்லாம், கவுனுகள் இருந்து டொப்புகள் இருந்து. இது வந்து கொஞ்சம் கிட்ட தானே உங்களோட கடைக்கு வரதுண்டா? எங்களோட கடை ஓகே. நடு கடையில் இருக்கிறாக்கள் வந்து சிச்சுவேஷன் வந்து கைவளம் கூட இல்லாம அப்படி எல்லாத்துக்குமே கொமனா ரோட்டு பார்க்க கடையில கட்டி தந்தா பொறுப்பு இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பு அதிகாரியோ மேல் இதுல இருக்காங்களோ இந்த கிளிநொச்சின்ற இதை வந்து முன்பக்கமா கட்டி தந்தா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். எல்லாத்துலையும் அந்த செந்தளிப்பா ஒரு கிராமம் இருக்கணும்னு சொன்னா சந்தை தான் மெயினா இருக்கணும். சந்தை மெயின் இல்லாட்டி எல்லாம் வந்து என்ன இந்த ஜீரோவாக தான் போகும். ஒரு முன்னேற்றத்துக்கான பாதை இருக்காது. அது நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்னா, இல்லை சேனலாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த கதைக்கிற இடமெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதை வந்து பொருட்படுத்துகிறாங்களே இல்லை, அவங்களோட இஷ்டத்துக்கு அதை செய்கிறாங்க. இதை வந்து எங்களுக்கு மெயினாக வந்து இதை எங்கே போய் சேர்கிற இடத்துக்கு போய் சேர்ந்து நிச்சயமாக இந்த இதை வந்து நீட்டாக செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருந்தால் நிச்சயமாக இறைவன் பிரார்த்தனை எல்லாத்துக்கும் இருக்கு. ஓகே, நன்றி அண்ணன். சரி, ஓகே மக்களே, அப்படியே தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் ஒரு ஃபேன்சி கடைக்குள்ளே போகிறோம். அந்த முதலாளி நிற்கிறேன். முதலாளி அண்ணா வணக்கம். ஓகே, இந்தாங்க மைக்கோர்க்கா அப்படிங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு இதுக்குள்ளே வந்து நினைக்கிறேன் என்ன. ஓகே, சொல்லுங்கள், எப்படி பிஸ்னஸ்லாம் போகுது? மோசமாக போகுது. சொல்லுங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? எங்களுக்கு உகந்த கடை இல்லை, எங்களுக்கு வியாபாரத்துக்கு உகந்த மாதிரி இது இடமும் இல்லை, அமைப்பும் இல்லை. எங்களோட பிரேச வந்து உரிய முறையில் எங்களுக்கு செய்து தரையில்லை. தார மாதிரி அந்த ஆர்ப்பாட்டம் செய்து அது செய்தாங்க. ஆனால் அப்படி இருந்தும் எங்களுக்கு எந்த வித பலனும் இல்லாத மாதிரி தெரியுது. இந்த கோர்ட்ஸில் இதெல்லாம் இதெல்லாம் உட்படுத்தி அதில் ஒரு முடிவு கூட எங்களுக்கு சார்பான முடிவு எதுவும் போகிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இல்லை, போன முறை வந்து உங்களோட நாங்கள் நேர்காணல் செய்யும் போது நீங்கள் இதே பிரச்சனை தான் சொன்னீங்க. இப்பயும் அதை சொல்கிறீங்க. அதை தொடர்ந்து இது ஒரு உங்களுக்கு முடிவுக்கு இன்னும் வேற இல்லை சார்.
இன்றைக்கு கூட அந்த சம்மன் நடந்தது. ஆனால் ஓமண்டினம் ஆனால் எங்களுக்கு கட்டித்தர மாதிரியோ இந்த கடைக்கு விமோசனம் கிடைக்க போகிறதாகவும் எங்களுக்கு அது தெரியல. இதுதான் பிரச்சனைனா எல்லாருமே பிரச்சனை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அது பரவாயில்ல. இப்போ என்னென்னா நாங்கள் இப்போ உங்களோட கடையில் என்ன விஷயங்கள் வச்சுருக்கிறீங்க அதை சொன்னீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்கள தேடி வரும். உங்களோட கடைக்கு என்ன பேர்? அனிமலை ஃபேன்சி. ஓகே, அந்த ஃபேன்சி கடைக்கு வரலாம். என்ன வச்சிருக்கிறீங்க? தனியாக கவரிங் ஐட்டம் இந்த இதில் இருக்கிறதெல்லாம் வேணா எடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்குது இதுதானே? ஓகே, நல்ல டிசைன் தோடுகள்லாம் இருக்குது. எப்படி உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் ஒரு டீம் இருக்கும் தானே, நீண்ட காலமாக சரிங்கண்ணா? ஓகே, சரி, இப்படித்தான் போய் கொண்டிருக்குதுண்ணே. சரி, நிச்சயமாக இது குறுகிய காலத்திலேயே ஏதோ ஒரு காலத்துக்குள்ள எல்லா தீர்வுக்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தானே, நிச்சயமாக. சரி, ஓகே, நன்றி. ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி சந்தைக்குள்ளே வந்திருந்தோம். சந்தைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய லைன், கொழும்பு பெட்டாவில் மாதிரி ஒரு லைன் ஒன்று அப்படி இருக்கும். ஸோ அங்கே வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம் மற்றது புடவை கடைகள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த லைனில் போயிட்டு பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அங்கே என்ன பிரச்சனை இருக்குது தொடர்பாக மக்களோட கேட்டிருந்தோம். கேட்கும்போது எல்லாருமே அவர்களுடைய பிரச்சனையை முன் வச்சிருந்ததை பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக இவர்களுக்கு உரிய இடத்துக்கு இந்த விடயங்கள் போய் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.